இனி ஒரு துளி கேஸ் கூட கிடைக்காது. அடிமடியில் கை வைத்த ஈரான். உலகின் மிகப்பெரிய எல்பிஜி ஆலை மீது தாக்குதல். அதிர்ச்சியில் உலக நாடுகள். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் கத்தாரின் ராஸ் லஃபான் தொழில்துறை நகரத்தின் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய எல்பிஜி உற்பத்தி ஆலை மீது ஈரான் அதிரடி ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த துல்லியமான தாக்குதலால் ஆலைக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. கத்தாரின் இறையாண்மைக்கு சீர்குலைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அந்த நாட்டு அரசு, அண்டை நாடுகளை தொடர்ந்து குறிவைத்து வரும் ஈரானின் இந்த செயல் பிராந்திய அமைதிக்கு விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தல் என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய எரிசக்தி உற்பத்தி மையங்களில் ஒன்றாக கருதப்படும் ராஸ் லஃபான் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உலகளாவிய எரிவாயு விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. கத்தார் உலகின் முன்னணி இயற்கை எரிவாயு ஏற்றுமதி நாடாக இருப்பதால் இந்த ஆலை முடங்குவது சர்வதேச சந்தையில் எல்பிஜி மற்றும் எல்என்ஜி விலையை கடுமையாக உயர்த்தக்கூடும். ஏற்கனவே போர் சூழலால் தத்தளித்து வரும் உலக பொருளாதாரம் இந்த தாக்குதலால் மேலும் ஒரு பெரிய எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானின் இந்த அதிரடி நகர்வு மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழலை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இஸ்ரேலுடனான மோதலுக்கு மத்தியில் கத்தார் போன்ற அண்டை நாடுகளின் பொருளாதார மையங்களை ஈரான் குறிவைப்பது பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. சர்வதேச சமூகமும் ஐநா அமைப்புகளும் இந்த மோதல் அணுசக்தி விபத்துக்காகவோ அல்லது முழுமையாக உலகப் போருக்கோ வழிவகுக்கக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது.